இன்று வரங்களை அள்ளித்தரக்கூடிய விநாயக பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான வர சதுர்த்தி. நீங்கள் மனதில் எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாலும் கனக்கச்சிதமாக அந்த காரியம் இன்று நடந்தே தீரும். அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான விநாயக பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். உச்சக்கட்ட பலன் பெறுவதற்கு ஒரு முறை கேளுங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் தேவர்ஷய ஊச்சுஹு நமஸ்தே ஸ்தேய ரூபாய சர்வஹ்ருத்ஸ்தாய தீமதே அந்தர்போககராயைவ மூஷகாய நமோ நமः மாயயாஸ்தேய ரூபிண்யா மோஹயித்வா சராச்சரம் சௌரவத்போககர்த்தாத்வம் சௌரரூபாய தே நமः சராச்சரமயாயைவ சராச்சரதராய தே சர்வாதீஷாய லோகாய காலகாலாய தே நமः அநாதயே மகேஷாய சதுர்வர்கப்பிரதாயினே கணேசவாஹனாயைவ गणेशध्वज संस्थित सर्वत्र गगणाधीश त्वया हृत्स्तन संशयः चालकात्मक वीर्यं यत् गणेशस्य त्वमञ्जसा ब्रह्माकार शरीराय स्तेयानां स्वस्वरूपिणे नमो नमः परेशाय चतुर्मयस्वरूपिणे चतुर्नां गणपः पादा त्वया तत्रूपधारिणा भववाहन मुख्यं वै गणेशस्यातुना प्रभो इति स्तुतः प्रसन्नात्मा मूषकस्तानुवाचः भविष्यामि महाभागा वाहनं गणपस्य च एवमुक्त्वा गणेशानं प्रभुं दुष्टावलब्धतीः मूषको दर्शनेनैव हर्षयुक्तो महाद्युतिः मूषक उवाच देवाय योगरूपाय नमो मूषककायते गणेशाय परेशाय परात्परधराय ते अनन्ताय महेशाय महेशैः संस्तुताय च विघ्नेशाय महाविघ्नधारिणे ते नमो नमः अनन्तसूनवे तुभ्यं दैत्यदानवमर्दिने देवानां बालकायैव हेरम्भाय नमो नमः स्वानन्दवासिने तुभ्यं भक्तस्वानन्ददायिने ब्रह्मणे ब्रह्मणां चैव पतये ते नमो नमः चतुर्णां चालकायैव चतुस्संयोगमूर्तये चतुर्णां पदधात्रे ते दैर्हीनाय नमो नमः योगेश योगरूपाय योगिभ्यो योगदायिने शान्तिरूपाय वैतुभ्यं शान्तिदाय नमो नमः मूषकवाहनायैव मूषकध्वजिने नमः सिद्धिबुद्धिपतेनाथ भक्तेशाय नमो नमः वेदवाक्यप्रमाणेन मां गुरुष्व गजानन वाहनं भक्तिसंयुक्तं सेवायैते नमो नमः इदं मूषको नाम मदीयं तु त्वया धृतम् अतो बेतमयीं भक्तिं देहि नाथ नमो नमः मदीयनाथ रूपेण नाम ते चाभवत्प्रभो तदो मूषको भक्तं मां कुरुष्व महाद्भुतम् एवं स्तुत्वा गणाधीशं प्रणानाम सदण्डवत् भक्तिसंयुतमुत्थाभ्य गणाधीशो जगाततं मूषक उवाच वाहनं मे सदा साधो भविष्यसि महामते मदीया भक्तिरध्यन्तं सुदृढा ते भविष्यति त्वया कृतमिदं स्तोत्रं मदीयं भक्तितं भवेत् धर्मार्थकाममोक्षाणां दायकं सर्वदं परं पठते शृण्वते चैतत् पुत्रपौत्रादिकप्रदं यत्यतिच्छति तत्तत्त्वै सफलं प्रभविष्यति अन्यत्वं शृणु मे वाक्यं
देवैर्विप्रैर्कृतं महत् स्तवनं सर्वमान्यं ते भविष्यति न संशयः यस्त्वां स्तोष्यति चौरेश स्तोत्रेणानेन मानवः स सर्वं लभते नित्यमीप्सितं नात्र संशयः अन्ते स्वानन्तको भूत्वा ब्रह्मभूतो भविष्यति मदीयकृपया सोऽपि त्वत्समो मे प्रियो பவேத். நாம் நினைத்தது அனைத்துமே செயலாக நடக்க வேண்டும் என்று அனைவரும் நினைப்பது உண்டு. ஆனால் அனைவருக்குமே அனைத்துமே நினைப்பது போல நடப்பது கிடையாது. பலரும் புலம்புவது நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது என்று. இன்னும் சில பேர் நான் என்ன நினைத்தாலும் நடப்பதே இல்லை என்று. ஆனால் நினைத்த காரியம் கச்சிதமாக நடப்பதற்கு சில பூஜைகளும் பரிகாரங்களும் உண்டு. ஒரு சில பரிகாரங்களும் பூஜைகளும் பார்ப்பதற்கு மிக மிக எளிமையானதாக இருந்தாலும் அவைகள் தரும் சக்தியான பலன்கள் மிகவும் பெரிதாக இருக்கும். அவற்றில் ஒன்றுதான் இன்றைய பதிவில் நாம் பார்த்த விநாயக பெருமானுடைய ஸ்தோத்திரம். இன்றைய நாள் வர சதுர்த்தி திதியில் இந்த விநாயக பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் பக்தியோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடியே கணக்கச்சிதமாக நடந்தே தீரும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.